ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ரேண்டம் vlog தான். நம்ம அப்படியே வீட்டில் ரொட்டீனாக என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி vlog தான் பார்க்க போகிறோம். பட் இந்தமாரி vlogs எடுக்கிறது என்னமோ ரொம்ப ஈஸின்ற மாதிரி தான் நினச்சேன். நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மார்னிங்கே வந்து குக்கிங் ஒர்க் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேறு ஒரு ஒர்க் இருக்கிறனால குக்கிங் ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு அம்மா அறக்க பறக்க காலையிலே குக்கிங் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. ஏன்னா ரசம் இருக்குது, ஸோ அதனால் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு தம்பிக்கு ஊட்டிடலான்னு. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சம் தேங்காய் பூ திருகி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஏன்னா தேங்காய் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது நிறைய இருந்ததுனால அந்த தேங்காய் பூலாம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஃப்ரீசரில் கட் பண்ணி போட்டுருவாங்க அம்மா எப்பவுமே திருகி. அது 1 வீக் இல்லை 10 days கூட வரும் சம்டைம்ஸு. ஸோ நம்ம எடுக்கிறத பொறுத்து தான். நம்ம இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் வந்து பிரிஞ்சி ரைஸ் தான் பண்ணுறாங்க. சும்மா சிம்பிளாக மெத்தடில் பிரிஞ்சி ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா எப்போயும் குக்கிங் ரொம்ப சூப்பராகவே பண்ணுவாங்க. எனக்கு ஓரளவுக்கு பண்ணுவேன். பட் எனக்கு டைம் இருக்காது. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால எனக்கு ஃபுல் டைம் ஆஃபீஸ் ஒர்க்கே நிறைய இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் கண்டினியூவாக என்னால் ஒர்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி எக்ஸஸான ஒர்க்ஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன சின்ன ஒர்க் பண்ணுவேன் ஈவினிங் டைத்தில் இல்லை நைட் டைத்தில். ஆர்கனைஸ் பண்ணுறதே நான் வந்து கொஞ்சம் அந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது இல்லை வீட்டை க்ளீன் பண்ணுறதாவே நான் நைட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா தம்பி தூங்கின பிறகு தான் பண்ண முடியும். நான் ஹோல் டே அவங்க கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஒர்க் இதோட ரொட்டீனாக இதே தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஈவினிங் ஒரு 6:30க்கு அப்புறம் தான் நான் வந்து ஃப்ரீனே சொல்ல முடியும். அது வரைக்குமே வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டாக இருக்கும். ஹோல் டே அப்படியே வந்து வெரி பிஸின்னு சொல்லுவாங்களா, அந்தமாரி கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். சைட் பை சைட் தம்பியும் பார்த்துக்கணும். மித்தவங்க அம்மா இருக்காங்க, அம்மாவும் பார்த்துப்பாங்க. அப்புறம் பாட்டி இருந்தாங்க. ஸோ பாட்டி இப்போ ஊருக்கு போயிருக்கிறதுனால இப்போ நானும் மட்டும் இருக்கோம். ஸோ அவருக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டுனால அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க டே டயத்தில். ஸோ ஆஃப்டர்நூன் போல் தான் எழுந்திருப்பாங்க. அப்புறம் அவங்க எழுந்து அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவங்களுக்கு 5:30க்கு லாகினால அவங்க அடுத்து அவங்க ஒர்க்குக்கு ரெடி ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் நைட்டில் கொஞ்சம் நேரம் தம்பி கூட இருப்பாங்க. அதர்வைஸ் வந்து நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வீட்டு எல்லாமே. ஸோ ஓகே, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றா கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு பட்சமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணி என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணால் தான் எனக்குமே புரியும். ஸோ நம்ம இந்த மாதிரி விலாக்லாம் போடலாம், இந்தமாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கலாம். ஏன்னா நானும் பிகினர் தான். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. பிகினருக்கு வந்து நீங்கள் பீப்புள்ஸ் வந்து எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணால் தான் எனக்கே புரியும். ஸோ நம்ம வியூஸ் போகிறதோ இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் அதிகப்படுத்துகிறதோ அது நமக்கு வந்து செகண்ட்ரி. ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியம் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். சேனல் பார்க்குற உங்களுக்குமே சரி எனக்குமே சரி ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கே நம்ம போக முடியும். நம்ம சேனலுமே நல்லா க்ரோ ஆகும். நான் 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டேன். எப்படி ரீச் பண்ணிட்டேன்னு சுத்தமாக தெரியல, ஆனால் ரீச் பண்ணிவிட்டேன். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை நம்பி வந்து 50 மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த 50 மெம்பர்ஸ்க்காகவாது நான் கண்டினியூவாக வீடியோ போடுறேன். நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 100 சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நெக்ஸ்ட் லெவல் போகலாம். கண்டிப்பாக வந்து அதையும் ரீச் பண்ண பிறகு நம்ம வெரிஃபைடு ஒரு சேனலாக மாறிடலாம். அப்கமிங் எப்படியும் வந்து நம்ம டார்கெட் வச்சுக்க 1 மந்த்க்குள்ளே மாறிடலான்னு பார்ப்போம். இன்கேஸ் வந்து நீங்கள் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் சீக்கிரம் ரீச் ஆகிடுவேன். நம்ம சேனலும் வெரிஃபை ஆகுது. இது ஆக்சுவலி வந்து நம்ம சேனல் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது, என் சேனல் சொல்கிறத விட. ஸோ ஏன்னா இதில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏன்னா எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதே பெரிய விஷயம். நிறைய பேர் அதை சொல்லவே மாட்டாங்க. நிறைய சீக்ரெட்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஒரு மணி சேவிங் டிப்ஸாக இருந்தால் கூட சொல்லவே மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து இல்லை நான் இப்படி தான் சேர்த்து வச்சு அப்படின்ற மாரி போயிடுவாங்க. நம்ம ஸ்கூலில் எப்படி நான் படித்தேன்னு சொன்னாலும் ப்ராப்ளம், படிக்கலேன்னு சொன்னாலும் ப்ராப்ளம். ஸோ அதனால் எதுவுமே சொல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்க சொல்லுங்கள். நான் ஆனால் வந்து படித்தனாலும் படிக்கலைன்னு தான் சொல்லுவேன். நான் அந்த மாதிரி கேஸு. படிக்கவே இல்லையே அப்படின்றோம், ஆனால் படிச்சிடுவேன். எப்படி அதை படிக்காமல் எப்படி எழுதுறது? எப்படி இருந்தாலும் நைட்டோட நைட்டாக உட்காந்து படிச்சிருவேன். காலேஜ்லேயும் அப்படி தான் எல்லோரும் படிப்பாங்க, ஆனால் நான் படிக்கவே மாட்டேன். அந்த எக்ஸாம் போகிற வரைக்கும் படிப்பாங்களா அந்த மாதிரிலாம் படிக்க மாட்டேன். அந்த மாதிரி படித்தாலே கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. நான் அந்த அறக்க பறக்க போகிறப்ப வந்து நிறைய விஷயம் வந்து பார்க்காத மாதிரியே இருக்கும், படிக்காத மாதிரியே இருக்கும். அதனால் நான் அந்த விஷயத்த பண்ணவே மாட்டேன். நீங்கள் யாராவது அது மாதிரிலாம் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் காலேஜ்லாம் முடித்து 10 years கிட்டே ஆயிடுச்சு. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெமரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சூடாக வந்து பிரிஞ்சி சாதம் வந்து ஆல்மோஸ்ட் எங்கள் அம்மா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இன்னொரு 2 விசில் விட்டால் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக இன்றைக்கி வந்து கிளைமேட் நல்ல ஹாட்டுங்க.
சான்ஸே இல்லை. நேற்றுலாம் நல்ல கூலிங்காக இருந்தது, நல்லா அப்படியே சிலுன்னு இருந்தது. இது வந்து சம்மர் சீசன் வின்டர் சீசனானே தெரில, அந்தளவுக்கு இருந்து. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.